ஒரு பச்சை துரோகங்க. எந்த கொள்கைக்காக கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டு, தேவையெனில் கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்று என்று சொன்னார்கள். கொள்கை எந்த அளவுக்கு சிதையக்கூடாது, கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்று. எந்த மொழி வரட்டும், ஆனா என் மொழி தான் என்ன ஆளணும், என் தாய்மொழி தான் ஆளணும். என் மொழி சொல்ல, அந்தந்த மாநிலத்தில் அவரவர்கள் தாய்மொழி முக்கியம். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அதாவது ராஜஸ்தான் இருக்கு, இப்ப தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம முற்போக்கா யோசிக்கிறோம். ராஜஸ்தான்ல ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற மக்கள் ராஜஸ்தானி என்கிற தாய்மொழி பேசினார்கள். ராஜஸ்தானி பேசினாங்க. ராஜஸ்தானி தான் அந்த மாநிலத்தோட தாய்மொழி. இப்ப அங்கெல்லாம் ஃபுல்லா ஹிந்தி தான். இப்ப எல்லாம் ஹிந்தி ஆயிடுச்சு. ஏதோ குக்கிராமத்துல கூட 4 பேர் பேசல. அன்று கிட்டத்தட்ட சொன்னா 1965 வாக்கில் ராஜஸ்தான் மாநிலத்தில் ராஜஸ்தானி மொழி பேசிய தாய்மொழி பேசிய மக்களின் எண்ணிக்கை 80%. அன்றைக்கு ஹிந்தி பேசிய மக்களுடைய சதவீதம் 20%. இப்போ இன்னைக்கு அப்படியே மாறிட்டு ஹிந்தி 80%. ராஜஸ்தானி பேசுகிற மாநில மொழி பேசுகிற தாய்மொழி பேசுகிற அவருடைய எண்ணிக்கை 20% மாறி இருக்கு. இந்த நிலை தமிழகத்திற்கு வரக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு மூத்த தலைவர்கள் எல்லாம் போராடுறாங்க. எவ்வளவு அநீதி, எவ்வளவு பெரிய அநீதி. என்ன செஞ்சா இது மாறும்? திமுக கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல? நிச்சயமா விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதாவதுங்க, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டில் இன்றும் நிலைத்து நிற்குது என்று சொன்னால் மொழி மீது அவர்கள் இருக்கிற பற்று உண்மைதான். நான் என்ன சொல்றேன், தாய்மொழி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். தாய்மொழி இப்ப தமிழ் வந்து ஒரு மூத்த மொழி. இதை யார் சொன்னா? ஹிந்தியை ஒரே மொழியாக கொண்டு வரும் என்று சொன்ன மோடியே சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், இந்தியாவின் தாய்மொழி, இந்தியாவின் ஒரே மொழி தமிழ். மாற்றுங்களா? ஏன் மாத்தல? ஏன் மாத்த மாட்டீங்க? அதாவதுங்க, இவங்க வந்து சொல்வது ஒண்ணு, செய்வது. சரி, மும்மொழி கொள்கை இப்ப 2 மொழி பேசுற மாநிலத்துல என்ன பண்ணுவாங்க? ஒரு லாஜிக்கே இல்ல. பெரிய வைத்திருந்தங்க. ஏழை மாணவர்கள் இந்த போஸ்ட் மேட்ரிக் காலேஜுக்கும் கொடுப்பாங்க. ஏழை மாணவர்கள் பெரிதும் பயன்படுத்தி இன்று படித்து பெரிய ஆளாகிறாங்கன்னா அந்த போஸ்ட் மேட்ரிக் ஸ்காலர்ஷிப் தான், உதவித்தொகை தான். அந்த தொகையை என்று பாஜக ஆட்சிக்கு வந்ததோ அன்றிலிருந்து மெல்ல 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 குறைத்து இன்று காலி பண்ணிட்டாங்க. இவன் அண்ணாமலை போய் கேட்க வேண்டியதானே? ஏழை மாணவர்களுக்காக பேசுகிற அண்ணாமலை, நாடகம் ஆடுகிற அண்ணாமலை, நடிக்கிற அண்ணாமலை, வேஷம் போடுகிற அண்ணாமலை, ஏழை எளிய மக்களுடைய ஸ்காலர்ஷிப்பை உதவித்தொகையை மெல்ல மெல்ல குறைத்து உங்க அரசாங்கம் போய் கேளுங்க மோடி ஐயாட்ட. ஏன் கேட்க மாட்டீங்க? இங்க பிரஸ் கூட்டி நாடகம் போடுறீங்க. மாணவர்களுக்காக பாஜக எல்லா திட்டத்தையும் கொண்டு வந்ததுன்னு வீர வசனம் பேசுகிற நீங்கள் தலைமையில நிதி கொடுக்க மாட்டேன், கேட்க வக்கில்ல. அதான் சொல்றாங்களா அவங்க. நீங்க இதுல என்ன, ஏன் ஹிந்தி படிச்சா என்ன தப்புன்னு கேக்குறாரு அவர். நானும் கேக்குறேன். ஏங்க எனக்கு தேவைன்னா என் மொழி, ஏங்க எனக்கு ஹிந்தி தேவை, நான் படிச்சுக்கிறேங்க. நான் என்ன சொல்றேன், டெல்லியில போய் தமிழை கட்டாய மொழியாக்க வேண்டும். மோடி பேசுவாரா? அது லாஜிக்கா? அது சரியா இருக்குமா? நான் கேட்டமா? தமிழாக உணர்வுபூர்வமாக இருக்கிற நான் கேட்டவாங்க. முதல் மொழி நீங்க சொல்ற மாதிரி நியாயமா நம்ம மொழியை தான் கேட்கணுமா இல்லையா? நான் என்ன சொல்றேன், மொழி மீது உனக்கு என்ன அவ்வளவு பற்று? அப்ப உனக்கு இருக்க பற்றி எங்களுக்கு இருக்குமா இருக்காதா? நீ எந்த சம்பந்தமும் இல்லாத இந்த நாட்டில். சரி, முருகன், அமைச்சர் முருகன், அண்ணாமலை, இங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்காரவங்க எல்லாம் தமிழர்கள் தானே? சந்தேகமா இருக்கு. தமிழர்கள் தாய் வந்து வேற மொழி பேசுறவங்கள நான் எதையும் யாரையும் கொச்சைப்படுத்த விரும்பல. நான் ஒன்றே ஒன்று சொல்றேன், இந்தி எனக்கு தேவை என்றால் நான் படித்துக் கொள்கிறேன், என் சங்கதிக்கு தேவை என்றால் நான் படிக்க வைக்கிறேன். இது என்னுடைய பொறுப்பு. இது மறுபடியும் ஒரு மொழி போற துவங்குறாங்க. நிச்சயமா இருக்கும். நீ மும்மொழி கொள்கை தான் இங்க திட்டம் கொள்கை என்று சொன்னால் மீண்டும் ஒரு மொழி போர் இங்க கட்டாயமா நடைபெறும். என்னன்னு கேட்டா, அமெரிக்கால இருந்து கைவிலங்கு கால் விலங்கு இட்டு கூட்டு வர்றாங்க. அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாரு அண்ணாமலை. இதுக்கு மட்டும் என்ன ஆகும்னா வடக்கம் கிடக்க மயிருன்னு பேசுறீங்க அப்படின்னு சொல்றாரு.